இப்போ மகிழ் திருமேனி இயக்கத்துல விடாமுயற்சி மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் அக்லி ஆகிய படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் சில மாதங்களாக லைகா ப்ரொடக்ஷன்ஸோட பொருளாதார பிரச்சனை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த மாதம் மீண்டும் அஜர்பைஜான்ல படப்பிடிப்பு தொடங்கியது. இப்பொழுது இறுதிக்கட்ட ஷூட்டிங் ஹைதராபாத்ல நடைபெற்று வருது. ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிக்கப்பட இருக்கிறதாக சொல்லப்படுது. விடாமுயற்சி படம் லைகாவை காப்பாற்றுமான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக கமர்ஷியல் ரீதியாக ஹிட் அடிக்கும்னு பிஸ்மி சொல்லி இருக்காரு. இப்படி இருக்கிற பட்சத்துல படம் தரமாக இருக்கும். நான் எந்த வித ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்னு ரிலீஸ் சமயத்துலதான் சொல்ல முடியும்னு பிஸ்மி தெரிவிச்சிருக்காரு. அனைவரோட எதிர்பார்ப்பும் இதுதான். விடாமுயற்சி திரைப்படம் லைகாவை பொருளாதார ரீதியாக காப்பாற்றுமேயானால் அஜித்தை கொண்டாட ரசிகர்கள் தயாரா இருக்காங்க. இடையில ஜேசன் சஞ்சய் இயக்குற படத்தையும் லைகா நிறுவனம் தான் தயாரிக்குது. இப்படி அகலக்கால் வைத்தால் திண்டாட்டம் தான் பிஸ்மி தெரிவிச்சிருக்காரு. தற்பொழுது எடுக்கும் காட்சிகளுக்கான போஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகளை முடிச்சிட்டு அடுத்து எப்படியாவது தீபாவளிக்கு ரிலீஸ் செய்து விடணும்னு படக்குழுவினர் தீவிரமாக முயற்சி எடுத்துட்டு வராங்க. எனவே தீபாவளி ரிலீஸில் சிவகார்த்திகேயனின் அமரன் மற்றும் எம் ரவியின் பிரதர் ஆகிய திரைப்படங்கள் துண்டு போட்டு வச்சிருக்கு. ரிலீஸ் தேதியோட விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லரையும் வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்களாம். எனவே வெளியான போஸ்டர்கள் ரசிகர்கள் மத்தியில பல சாதனைகளை படைத்து வரும் நிலையில் ட்ரெய்லரும் பல சாதனைகளை படைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.